அத்தியாயம் 6. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். நரகத்தின் செல்கள். இயேசப்பாவும் நானும் செலடுக்குகளில் முதல் தட்டில் நின்று கொண்டிருந்தோம். செல்களை சுற்றி அமைந்திருந்த சுற்றுவட்ட பாதை 4 அடி அகலமுள்ளவைகள். நான் மேலே பார்த்தபோது அநேக சுற்றுப்பாதைகளை காண முடிந்தது. கீழிருந்து மேலாக இந்தமைப்பு ஒரு பெரிய ராட்சத குழியாக காட்சியளித்தது. ஒவ்வொரு செல்லும் சிறைச்சாலையில் அமைந்துள்ள அறைகளைப் போலிருந்தன. ஒரு செல்லையும் மற்றொரு செல்லையும் 2 அடி நீளமுள்ளழுக்கும் சேருமே பிரிக்கின்றன. இயேசப்பா கூறினார், இந்த செல்லடுக்குகள் நரகத்தின் அடித்தளத்திலிருந்து மேல்வரை 17 மைல்கள் உயரமுள்ளது. இங்கே மந்திரவாதிகளின் ஆத்துமாக்களும் பில்லிசூனியத்தில் ஈடுபட்ட ஆத்துமாக்களும் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கே பரியாசக்காரரும் மதுபான வெறியரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் விக்கிரகாராதனைக்காரரும் அசுத்த ஆவிகளுடன் தொடர்பு கொண்டவர்களும் வந்து சேர்ந்துள்ளனர். இங்கே இவர்கள் பல 100 ஆண்டுகளாய் இருக்கின்றனர். இவர்கள் மனந்திரும்ப மனதற்றவர்களும் அநேகரை கர்த்தருடைய வழிகளினின்று வழிவிலகச் செய்தவர்களுமே. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்குட்படுத்தினவர்கள், தீமையையும் பாவத்தையுமே இவர்கள் அதிகதிமாக விரும்பினர் என்றார். நானும் இயேசப்பாவும் இவ்வாறாக சுற்றிச் செல்கையில் நரகத்தின் நடுப்பகுதியை உற்று நோக்கினேன். அங்கேயிருந்த மங்கலான வெளிச்சத்தில் பல உருவங்கள் இங்கும் அங்குமாக நகர்வதை காண முடிந்தது. கண் எட்டிய தூரமெல்லாம் இந்த செல்களே எனக்கு காணப்பட்டது. நான் முன்பு குழிகளில் வதைப்படுகின்ற ஆத்துமாக்களின் வேதனையை பார்க்கிலும் இந்த செல்களில் வதைப்படும் ஆத்துமாக்களின் வேதனை மிகதிகமாயிருந்தன. அவைகளின் வேதனையின் அலறலும் ஓலமும் என்னை மிகவும் வாட்டின. துக்கம் மேலிட நான் சோர்வுற்று செத்தவளைப் போலானேன். இந்நிலையில் கர்த்தர்தான் சில நேரம் இந்த செல்களினின்று எழும் கூக்குரலின் சத்தம் கேட்காதிருக்க உன் காதுகளை அடைத்திருந்தேன். ஆனால் எப்படி சாத்தான் மனிதாத்துமாக்களை திருடவும் கொல்லவும் பிணழிக்கவும் முனைகின்றான் என்பதை உணர்த்த உன் காதுகளை இப்பொழுது திறந்தேன். இங்கே பலதரப்பட்ட வேதனைகளை சாத்தானாத்துமாக்களுக்கு வைத்துள்ளான். சாத்தான் இந்த வேதனைகளை நியாயத்தீர்ப்பு நாள் மட்டும் இந்த ஆத்துமாக்களுக்கு கொடுப்பான். மரணமும் பாதாளமும் எரிகின்ற அக்கினிக்கடலில் தள்ளப்படும் வரையில் இது நடைபெறும். சில வேளைகளில் அக்கினிக்கடல் பாதாளத்தை நிரப்புவதுண்டு என்றார். இந்த செல்களின் விளிம்பு சுற்றுப்பாதையில் நடக்க நடக்க அலறலும் ஓலமும் அதிகரித்தன. பயங்கரமான வேதனைகளின் கூக்குரல் செல்களின் உட்புறத்திலிருந்து வரக்கேட்டேன். திடீரென்ற இயேசப்பாவும் நானும் ஒரு செல்லின் வாசல் அருகே நின்றோம். அச்செல்லின் அறை மங்கிய வெளிச்சமுள்ளதாயிருந்தது. அந்தரைக்குள் வயது சென்றொரு பெண் முன்னும் பின்னும் அசையக்கூடிய சாய்வு நாற்காலியில் மிகுந்த வேதனையில் அலறலோடு ஆடிக்கொண்டிருந்தாள். இந்தடை களிமண்ணினாலும் அழுக்கு நிறைந்த சகதியினாலும் வெட்டப்பட்டு கதவினருகே கம்பிகளினால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெண்ணின் உருவம் ஒரு வயதானானாகவும் பின்பு அழகிய பெண்ணாகவும் பின்னும் நடுவயதான பெண்மணியாகவும் உருவம் மாறுவதை நான் காண முடிந்தது. இந்த நிலையில் அவள் வேதனை மிக்க குரலில் ஓலமிட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அவளிருந்த நாற்காலியில் ஒரு எலும்பு கூடும் அதனுள் மங்கிய சாம்பல் நிறத்தில் ஒரு வாயு தாங்க முடியாத வேதனையில் துடிப்பதைக் காணவும் கேட்கவும் முடிந்தது. இந்த நிலையில் இயேசப்பா கம்பியின் அருகில் இருப்பதைக் கண்டு அந்தாத்துமா, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், மரண வேதனையினின்று என்னை விடுவியும் என்று கெஞ்சியது. மறுபடியுமாகது வயதான பெண்ணாகவும் வயது சென்றானாகவும் இளம்பெண்ணாகவும் நடுவயதான பெண்மணியாகவும் அந்த வேடத்திற்குரிய ஆடைகள் மேக்கப்புகள் கலையாது திரையில் தோன்றுவதைப் போல் தோன்றி மறைந்தன. நான் வியந்தவாறு இயேசப்பா இது என்ன என்று கேட்டேன். இயேசப்பா நீ காண்பது அவளது சுயரூபமன்று. அவள் பூமியிலிருந்த நாட்களில் ஒரு சூனியகாரியாகிருந்தாள். அநேகருக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாள். அநேக ஊழியக்காரர் மூலமாய் அவள் சந்திக்கப்பட்டும் மனந்திரும்பவும் இந்த சாத்தானின் பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடவும் எச்சரிக்கப்பட்டாள். அநேக முறை நான் எச்சரித்தேன். இருப்பினும் அவள் அநேகரை கர்த்தரின் வழியிலிருந்து வழிவிலகச் செய்தாள். இவளோடு அநேகர் இந்த நரகத்தில் இருக்கின்றனர். இவள் தனது பில்லிசூனிய வித்தையினால் தன்னை ஒரு வயதான மனிதனாகவும் பின் அழகான பெண்ணாகவும் பின்னடுத்தர வயதுள்ள பெண்மணியாகவும் முடிவில் தன் சுய வடிவுக்குமாக தன்னை உருமாற்றி தன்னுடைய பில்லிசூனிய வல்லமையை தனது சீடருக்கு காட்டி பிரமிக்க வைப்பது வழக்கம். மேலும் சாத்தான் இவளை தனது ஊழியத்தை செய்ய பயன்படுத்தினான். அவளுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கின்றது. அந்த ராஜ்யத்தை அவளாலாம் என்று சாத்தான் இவளுக்கு ஆசை காட்டி வைத்திருந்தான். ஆனால் நான் அவளை இந்த பில்லிசூனிய வழிகளிலிருந்து விடுபடவும் மனந்திரும்பவும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும் சொல்லியும்
சாத்தானை புகழ்ந்து வாழ்ந்தாள், என் நேசத்தை செய்தாள். பின்மரணமடைந்து இங்கு வந்த பிறகு இவள் சாத்தானிடம் தனது ராஜ்யத்தை கேட்டாள். அந்தோ சாத்தான் அவளை பார்த்து கலகலவென்று அதிர சிரித்தவாறு, எப்படி எனது ராஜ்யத்தை உன்னுடன் பங்கிடுவேன், இதோ உன் ராஜ்யம் என்று சொல்லி இவளை அந்தரையினுளடைத்தான். இவள் பூமியில் செய்த வித்தைகளை இங்கும் செய்கிறாள். இவளுடைய ஆத்துமா வித்தைகளை செய்யும் ஆற்றலை அடக்க முடியாத காரணத்தால் அவைகளை இங்கும் செய்கிறாள். அநேக முறை எனழைப்பையல்ல தட்டினாள். இப்பொழுதோ இரட்சிக்கும்படி வேண்டுகின்றாள். இனியோ காலம் செல்லாது. இவள் தன் வாழ்வை பாழடித்தாள் என்றார். என் கண்களில் நீர் ததும்ப எத்தனை பரிதாபம் ஏசப்பா என்று முணுமுணுத்தேன். சற்று நேரத்திற்கெல்லாம் சாம்பல் நிறைறக்கை ஒடிந்த ஒரு பெரிய பிசாசு சடிதியில் அறையினுள் புகுந்து பெரிய சத்தமிட்டது. அதனை கேட்டு அந்தாத்துமா பயந்து நடுங்கியது. இந்த கரடி போன்ற பிசாசு இவளை அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கின்றது என்றார். அது அவளை அறையை விட்டு வெளியே இழுத்தது. இந்நிலையில் நான் பரிதாபுணர்வு மேலிட ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா, எப்படியாகிலும் இவளை மீட்க முடியாதா என்று கேட்டேன். அதற்கு ஏசப்பா, காலம் கடந்து விட்டது, அவளுக்கென்று ஒன்றும் செய்வதற்கில்லை என்று பதிலளித்தார். அத்தியாயம் 9. நரகத்தின் கோர காட்சிகள். ஏன் இந்த நரகத்தில் வயிற்று பகுதியில் வாழுமாத்துமாக்கள் மற்ற பகுதியில் வாழுமாத்துமாக்களின் வேதனையைக் காட்டிலும் அதிகம் என்று வியந்தவாறு இயேசுவோடு நடந்தேன். இங்கு நடக்கும் அநேக காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் இயேசப்பா எனக்கு விளக்கி கூறினார். எல்லாவற்றையும் அதிக சிரத்தையுடன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சொல்கிறேன். கண்ணுக்கு எட்டிய தொலைவெல்லாம் இந்த செலடைகள் வட்ட வடிவ அமைப்புடன் விரிந்து பறந்திருந்தன. ஒவ்வொரு அடையிலும் ஒரே ஒரு ஆத்துமாதான் அடைக்கப்பட்டிருந்தது. திடீரென்று இயேசப்பா ஒரு அடையின் முன் நின்றார். உடனே அவ்வறையில் வெளிச்சம் வளிச்சிட்டது. அவ்வெளிச்சம் எனக்கென கர்த்தருண்டு பண்ணின வெளிச்சம். நான் அந்த வெளிச்சத்தில் மங்கிய நீல நிறத்திலான ஒரு பெண் அசையும் சாய்வு நாற்காலியில் கந்தையாளான் பொம்மையை இறுக கட்டிப் பிடித்திருக்க கண்டேன். அவளுடையுடலில் புழுக்கள் நெளிந்து அவளுடலை தின்று கொண்டிருந்தன. மேலும் அவளுடைய மாம்சம் அழுகி கருகிய எலும்புகளிலிருந்து உதிர்ந்து கொண்டிருந்தது. பிணநாற்றம் அந்தடையை நிரப்பிற்று. அவளுடையோலம் ஏக்கத்தின் பெருமூச்சு விடாத அழுகை அந்தடையை நிரப்பிக் கொண்டிருப்பதை என்னால் கேட்க முடிந்தது. இந்த நிலையில், மகளே, இவளும் சாத்தானுக்கு ஊழியம் செய்தவள். இவள் ஈரோடு இருக்கையில் தனது ஆத்துமாவை சாத்தானுக்கு விற்று போட்டாள். பில்லிசூனியக்கலை உண்மை. இவள் இக்கலையால நேகரை பாவவழிக்கு இழுத்துச் சென்றாள். அந்த கலையில் ஈடுபடுகின்றவர்கள் சாத்தானிடமிருந்து அதிக வல்லமைகளை பெற்றுக்கொள்கின்றனர். இவள் சாத்தானுக்கு மகிமையைச் செலுத்தினாள். சாத்தான் இவளை தனது காரியங்களை நடப்பிக்க பயன்படுத்தினான் என்றார் இயேசப்பா. எத்தனை ஆத்துமாக்கள் இவளால் பாழாக்கப்பட்டனவோ. இந்தெலும்பு உருவம் அந்த கந்தை துணியாலான பொம்மைக்காக அழுதது. மேலும் ஆண்டவர் என்னை நோக்கி, இந்த பெண் சாத்தானின் போதகி எப்படி சத்தியமானது உண்மை ஊழியக்காரரால் போதிக்கப்படுகின்றதோ அவ்வண்ணமே பொய்யானது சாத்தானின் வேலையாட்களால் பரப்பப்படுகின்றது. ஒரு நாணயத்தின் இருபக்கங்களைப் போல் கர்த்தரின் வேலைக்கு எதிராக சாத்தான் தனது கிரியைகளை நடப்பிக்கின்றான். இதுதான் அந்தகாரத்தின் கிரியை. சாத்தான் இதனால் கர்த்தரின் வழிகளை கவிழ்த்து போடலாம் என்று நினைக்கின்றான். ஆனால் நான் சாத்தானின் ஆட்சியை சிலுவையில் முறியடித்து வெற்றி சிறந்தேன். மாத்திரமல்ல, இதோ மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் நான் பெற்றுக்கொண்டேன். எனவே வானத்திலும் பூமியிலும் சகலாதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பெண் இறந்தவுடன் பிசாசுகள் இவளை சாத்தானிடம் கொண்டு வந்தனர். இவள் தனது கோபத்தில், இந்த பிசாசுகளின் மீது எனக்கு அதிகாரம் இருக்க இவைகள் எப்படி என்னை இங்கு கொண்டு வர முடியும்? மேலும் நான் பூமியில் உனக்காக பல வேலைகளை செய்தேன், நீ எனக்கு தருவேன் என்று சொல்லிய ராஜ்யம் எங்கே என்று சாத்தானை பார்த்து கேட்டாள். இதை கேட்ட சாத்தான் கலகலவென்று சிரித்துக்கொண்டே, நீ இங்கேயும் எனக்கு ஊழியம் செய்யப் போகிறாய் என்று சொல்லி ஒரு வினோதமான வாதைக்கு ஒப்புக் கொடுத்தான். திடீரென்று பலமான அடை அந்த பெண்ணாத்துமாவுக்கு கிடைத்தது. பின்பு அவள் இந்த அறைக்கு அழைத்து வரப்பட்டு அடைக்கப்பட்டாள் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு சொன்னார், நான் இழந்ததைத் தேடவும் இரட்சிக்கவும் வந்தேன். ஒருவனாவது கெட்டுப்போவது எனது சித்தமன்று, மனந்திரும்பி நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டுமென்பதே எனது ஆசை. ஆனால் கேட்டின் வழியே சென்று நரகத்தில் பங்கடைகின்றனர். பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிறவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தராகிய என்னை விசுவாசிக்க வேண்டும். உண்மையாகவே உன்னிருதயத்தை எனக்கு கொடுத்து என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு ஊழியம் செய்வானானால் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பாய். மகளே, நான் காட்டப்போகிற அடுத்த அறை
இன்னும் அதிக அதிர்ச்சியை கொடுக்கக்கூடும். ஒவ்வொரு சமயம் நரகத்தின் எல்லா அறைகளும் நிரம்பும் பொழுது இன்னும் அநேக ஆத்துமாக்களை உள்ளடக்க அந்த வயிற்று பகுதி விரிந்து கொடுத்து அநேக அறைகளை உருவாக்கும் திறன் படைத்தது என்றார் ஏசப்பா. நான் உனக்கு காட்டுகின்றவைகளையும் நீ கேட்கின்ற சத்தங்களையும் சபைகளுக்கு எச்சரித்து எழுது. இங்கு வருகின்ற ஆத்துமாக்களின் சிந்தனை எப்பொழுதும் ஓய்வின்றி செயல்படும். இளைப்பாறுதல் இங்கு கிடையவே கிடையாது. பூமியில் நீ குருடனாயிருந்தால் இங்கு நரகத்திலும் நீ குருடனே ஒரு கையில்லாதவனாயிருப்பின் இங்கும் நீ அவனே. எனவே நீ ஆத்துமாக்களை மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்க சொல் என்றார் கிறிஸ்து. பிரியமானவரே, நீங்கள் எத்தனை பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீட்பை, ஆம், இந்த நரகத்திற்கு வராது தப்பும் மீட்பை இலவசமாகிய இயேசப்பா தமது சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக பெற்றுள்ளார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, மனந்திரும்பி உங்கள் பாவங்களை இயேசப்பாவிடம் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது நிச்சயம். நரகத்தின் காரியங்களை கர்த்தர் காட்டியபடியெல்லாம் எழுத முற்படும் போதெல்லாம் நான் அநேக தடவைகள் நோய்வாய்ப்பட்டதுண்டு. நான் இங்கு விவரிப்பதைக் காட்டிலும் அதிக பயங்கரமான கோரமான காட்சிகளும் நரகத்திலுண்டு. நீங்கள் இந்த பூமியில் வாழும் நாட்களில் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பின் அனுபவத்தை பரிசுத்தாவியானவர் மூலம் பெற்றிருந்து மரித்தால் உங்கள் ஆத்துமா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் ஒரு பாவியாகிருந்து மரித்தால் பிசாசுகள் வந்து உங்களை செங்கிலிகளால் கட்டி நரகத்தில் உள்ள குழிகளுக்கோ அல்லது இந்த வயிற்று பகுதியில் உள்ள செல் அறைகளுக்கோ கொண்டு வரும். சில வேளைகளில் சாத்தான் முன் நிற்க வேண்டியிருக்கும். நரகத்தில் உங்களுக்கு செய்யப்படும் எந்த காரியமும் உங்கள் ஐம்புலனின் அறிவுக்கு எட்டும். அவைகள் மறிப்பதில்லை. எனவே எப்பொழுதும் உணர்வலைகள் எழும்பிக் கொண்டேயிருக்கும். இந்த சித்திரவதை நிற்பதில்லை. கேலிமயமென்று ஒன்றை குறித்து கிறிஸ்து இயேசு எனக்குச் சொன்னது ஞாபகத்திற்கு வருகின்றது. குழிகளில் போடப்படும் ஆத்துமாக்கள் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. வெவ்வேறு விதமான வேதனைகள் ஒவ்வொரு விதமான ஆத்துமாக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் எல்லாம் அக்கினியால் தகிக்கப்படுகின்றன. கேலிமயமாகிய பொழுதுபோக்குமயம் ஒரு சர்க்கஸ் அரங்கத்தைப் போலிருந்தது. இந்த ரங்கத்தின் நடுவில் சாத்தானுக்காக மனமு வந்து ஊழியம் செய்த ஆத்துமாக்கள் கொண்டுவரப்பட்டன. இந்த ஆத்துமாக்கள் பூமியிலிருந்த நாட்களில் சூனியக்காரராயும் பரியாசகாரராயும் சண்டையுண்டு பண்ணுகிறவர்களாயும் இருந்து சாத்தானின் உதவியால் அநேக ஆத்துமாக்களை விழப்பண்ணின. இந்த ஆத்துமாக்களால் ஏமாற்றப்பட்ட ஆத்துமாக்கள் அரங்கத்தின் ஓரங்களில் உள்ள அறைகளுக்கு கொண்டுவரப்பட்டு அரங்கத்தின் மையத்தில் உள்ள ஆத்துமாக்களை வாதிக்க ஒன்றன் பின் ஒன்றாயனுப்பப்பட்டன. பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா அரங்கத்தின் நடுவிலிருந்த ஒரு ஆத்துமாவின் எலும்புகளை தகர்த்து உடைத்து நரகத்தின் பல பகுதிகளில் கொண்டு புதைத்தது. இந்த இரண்டு ஆவிகளின் போராட்டம் மிக கொடுமையான அலறல் வேதனையின் மூலம் அந்த அரங்கம் முழுவதையும் நிரப்பிற்று. இந்த ரங்கத்தில் பார்வையாளராகிருக்கின்ற ஆத்துமாக்கள் அரங்கத்தின் நடுவில் நிற்கின்ற ஆத்துமாக்களை நோக்கி ஆரவாரத்துடன் கற்களை எரிந்து கொண்டிருந்தன. சில ஆத்துமாக்கள் மையத்தில் நின்ற ஒரு ஆத்துமாவை பல திசையிலே துண்டு துண்டாக எரிவதை காண முடிந்தது. மனிதனின் நினைவிற்கு அப்பாற்பட்ட பலவித வேதனைகள் இந்த மையத்தில் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு வேதனைக்குட்படுத்தப்பட்ட ஆத்துமாக்கள் நித்திய மரணத்தை வேண்டிக் கதறின. இவ்விதமான வாதைகளெல்லாம் நடக்க சாத்தான்தான் உத்தரவு கொடுத்திருந்தான். இதுதான் சாத்தானின் பொழுதுபோக்கு மையத்தின் செயல்பாடு. அன்புமகளே, முன்னொரு காலத்திலே நரகத்தின் திறவுகோலை நான் பெற்ற இங்கே அடைப்பட்டிருந்த என் பிள்ளைகளை நான் வந்து விடுதலை செய்தேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரதீசு நரகத்தின் அருகில் இருந்தது. இங்கே பார்க்கின்ற செல்கள் முன்பு பரதீசிலிருந்தவைகளே இப்பொழுது சாத்தானிச் செல்களை தனது கொடுமையான அந்தகாரச் செய்கைகளுக்கு பயன்படுத்துகிறான் என்றார் ஏசப்பா. பிரியமானவரே, காலம் கடப்பதற்கு முன் மனந்திரும்ப மாட்டீரோ? நிச்சயமாகவே நீங்கள் யாவரும் என் முன் நியாயத்தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டியிருக்கின்றது. நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களில் உயிரோடிருக்கிறேன். நான் உயிர்த்து எழுந்த பின்பு பரதீசானது நரகத்தை விட்டு வெகு தூரம் நகர்த்தப்பட்டுவிட்டது. மறுபடியுமாக உங்களை கர்த்தராகிய கிறிஸ்து எச்சரிக்கின்றேன். சாத்தானின் மாந்திரீகம் பில்லிசூனியம் மறைந்தாத்துமாக்களோடு பூமியிலிருந்து தொடர்பு வைத்து பேசுகின்றவர்கள், பாவத்தை விட்டு ஓயாதவர்கள் யாவரும் இந்த 17 மைலுயரமும் ஆழமுமான நரகத்தின் வயிற்று பகுதியில் உள்ள செல்களில் அடைக்கப்படுவார்கள் என்றார் ஏசப்பா. பின்பு ஏசப்பா, மகளே, மற்றொரு காரியத்தை உனக்கு காட்ட விரும்புகிறேன் என்றார். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் நானும் ஏசப்பாவும் 17 மைல் உயரமுள்ள வயிற்றின் நடுப்பகுதிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு தரித்து நின்றோம்.
சிறிய நேரத்தில் அந்திடம் முழுவதும் ஒருவிதமான மஞ்சள் நிற வெளிச்சத்தால் நிறைந்தது. பயத்தால் நிறைந்தவளாய், அன்புள் ஏசப்பா, நாம் ஏன் இங்கு வந்துள்ளோம் என்றேன். நான் சொல்லி முடிப்பதற்குள்ளாக ஒரு பெரிய சூறாவளியுடன் எரிகின்ற அக்கினி அந்திடத்தை நிரப்பிற்று. செல் அறைகளிலுள்ள ஆத்துமாக்கள் இந்த கினியால் சுட்டெரிக்கப்பட்டன. ஆனால் நித்திய மரணம் இந்த ஆத்துமாக்களுக்கு கிடையாதே. எரிகின்ற அக்கினியின் கோரம் அதிகரித்து கொண்டே இருக்க ஆத்துமாக்களின் ஓலமும் அலறலும் என்னுள் அதிக பயத்தை உண்டு பண்ணிற்று. ஆனால் நானப்பா இயேசுவை பற்றியிருந்ததினால் இந்த கினி என்னை ஒன்றும் செய்யவில்லை. இந்த நிலையில் எங்கள் இடது பக்கத்திலிருந்து ஒரு பயங்கர சத்தம் எழும்ப கேட்டோம். இங்கு சாத்தான் தனது முதுகு பக்கத்தை என் பக்கமாக காட்டிக்கொண்டு நின்றிருந்தான். நாங்கள் கண்ட அக்கினியை அனுப்பினது சாத்தானே. ஆனால் அதில் அவன் கருகவில்லை. இந்தெரிபந்த கினியினால் செல் அறைகளில் அங்குமிங்குமாகோடி தங்களை காத்துக் கொள்ளுகின்ற ஆத்துமாக்கள் எழுப்பும் ஓலத்தில் சாத்தான் இன்பம் கண்டு கொண்டிருந்தான். மகளே, துன்மார்க்கமும் அசுத்தமுமே சாத்தானின் உணவு. ஆத்துமாக்களின் வேதனை பாடுகளே அவனது மகிமை. இவற்றின் மூலம் சாத்தான் தனது வல்லமையை பெற்றுக்கொள்கிறான் என்றார் ஏசப்பா. ஆஹா ஆஹா என்றாதி பயங்கரமான சாத்தானின் சிரிப்பு நரகம் முழுவதையும் நிரப்பிற்று. பிணநாற்றமும் அவற்றின் புகையும் மேலெழும்ப சாத்தான் பலத்த சத்தமாய், இங்கிருக்கின்ற ஆத்துமாக்களே, என்னையே ஆராதியுங்கள். இல்லாவிடில் உங்களை கேலிமயத்திற்கு அனுப்ப வேண்டியதிருக்கும் என்று அறிவித்துக் கொண்டே சிரித்தான். உடனே, வேண்டாம், தயவு செய்து உன்னையே வழிபடுவோம் என்று சொல்லி எல்லா ஆத்துமாக்களும் சாத்தானை ஆராதிக்கத் தொடங்கின. எவ்வளவுக்கெவ்வளவு அவைகள் ஆராதித்தனவோ அவ்வளவுக்கவ்வளவு சாத்தானின் ஆராதனை தாகமும் சுயமேன்மையும் மேலிட்டது. ஆராதனையின் சத்தம் நரகத்தை நிரப்பிற்று. மகளே, இந்த அறைகளிலிருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் பூமியிலிருந்த நாட்களில் உண்மையான சத்தியத்தை குறித்து கேள்விப்பட்டவர்கள். அநேக முறைகள் எனது இரட்சிப்பை இவர்களுக்கு நான் அறிவித்தேன், கொடுத்தேன். எனது ஆவியினால் இவர்களை என் பக்கமாய் பலமுறை அழைத்துக் கொண்டேன். ஆனால் அவ்வேளைகளிலெல்லாம் இவர்கள் எனக்குச் செவி கொடுக்கவில்லை, எனண்டை வரவில்லை. பரிதாபம் என்று ஆண்டவர் இயேசு என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே சாத்தான், ஏய், கவனியுங்கள், இதுதானுங்கள் ராஜ்யம், இதுதானுங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட நித்திய ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் பூமியிலும் பூமியின் கீழும் வியாபித்திருக்கின்றது என்று சத்தமிட்டு சொல்லக் கேட்டேன். மேலும் நித்திய காலமாய் இங்கேதான் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி சாத்தான் சிரிக்க ஒவ்வொரு அறைகளிலிருந்தும் வருத்தத்தின் ஓலம் எழும்பிற்று. ஏசப்பா என்னுடன் பேசிச் சொன்னது, எனது இரட்சிப்பு இலவசம். விருப்பமுள்ள யாவரும் என்னண்டை வந்து இலவசமாக இரட்சிப்பை பெற்று இந்தெரி நரகத்திற்கு விலகித் தப்பலாம். நான் அவனை புறம்பே தள்ளுவதில்லை. நீ ஒரு சூனியக்காரியாகவோ அல்லது சாத்தானுடன் எழுத்து மூலம் உடன்படிக்கை செய்து கொண்டவனாகவோ அல்லது கொண்டவளாகவோ இருந்தாலும் நீ என் அண்டை வா. நான் உன்னை சாத்தானின் பிடிக்கு தப்புவிப்பேன். உன்மீது சுமத்தப்பட்ட சாபத்தை நீக்கி இந்தெரி நரகத்திற்கு வராது காப்பேன். உன் இருதயத்தை எனக்கு கொடு. நான் உன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் விடுவிக்கட்டும். பிரியமானவரே, ஏசப்பா இலவசமாக தரும் விடுதலையை பெற்று, அதாவது ஆத்தும் ரட்சிப்பை பெற்று பரலோகம் சென்று நித்தியமாக யுகமாக முடிவேயில்லா பரலோக வாழ்வு வாழ ஏசப்பா மட்டுமே வழி. ஏசப்பாதான் வழி, சத்தியம், ஜீவன். இப்பொழுதே ஏசப்பா பிள்ளையாக மாறுவீர்களாக. ஏசப்பா இந்த அக்கினி கடலிலிருந்து காப்பாற்ற வல்லமை உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் உள்ளவர். ஏசப்பா உங்களை எரிநரகத்திலிருந்து காப்பாற்ற அவரிடம் கேளுங்கள். ஏசப்பா இந்த எரிநரகத்திற்கு நான் போகாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏசப்பாவை என் சொந்த இரட்சகராக என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். நீரே என் பரலோக தகப்பன், நீரே என் பிதா. பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்க இரத்தத்தால் என் பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உங்க இரத்தத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் என்று ஜெபியுங்கள். இயேசப்பாவை பற்றி அறிந்து கொள்ள ஒரு வேதாகமத்தை வாங்கி படியுங்கள். அருகில் உள்ள ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள். பாவத்தை விட்டு மனந்திரும்புங்கள். மீண்டும் பாவம் செய்யாமல் வாழுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக, மிக 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 சீக்கிரமாக வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள். பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பகுதி பார்க்க